வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது முக்கிய கம்பெனி நாங்க ஹோஸ்ட் என்னடா தேட்டர்ஸ்ல மட்டும் காமிக்கிறதா இருந்தா சூப்பர்மேன் ஸ்னீக் பீக்கை பத்திக்க அஃபிஷியலா ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மைன்கிராஃப்ட் படம் ரிலீஸ் ஆகுது. பட் நிறைய இடங்கள்ல நேத்தே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ WB என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம மைன்கிராஃப்ட் படம் பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட சின்ன பசங்க வருவாங்க, அவங்களை இழுத்து போறதுக்கு கண்டிப்பா அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 5 minutes சூப்பர்மேன் ஸ்னீக் பீக்கை காமிச்சோன்னா படம் கோடி கோடியா கொட்டும் பாரு அப்படின்னு நேத்து இந்த மாதிரி சூப்பர்மேன் ஸ்னீக் பீக்கை மைன்கிராஃப்ட் படத்தோட அட்டாச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா, வந்த ஸ்னீக் பீக்கை மட்டும் கட் பண்ணி ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த WB வளைச்சு DMCA கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பட் ஃபயர்ல வைல்ட் ஃபயர் மாதிரி அந்த மொத்த சீனுமே பரவ ஆரம்பிக்க வேற வழியில நாமளே ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி அவசரமா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மைன்கிராஃப்ட் படம் ரிலீஸ் ஆகுது. இந்தியாவுமே சேர்த்து தான். அவனுங்க HD குவாலிட்டியில் போகிறதுக்கு முன்னாடி நாமளே ரிலீஸ் பண்ணிடலான்னு இப்போதைக்கு இந்த ஸ்னீக் பிக்கை அஃபிஷியலாக ஆன்லைன் யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை தான் நானும் சொன்னேன், சினிமா காணப்பவே ரிலீஸ் பண்ணுங்கடான்னு. கேட்டாங்களா, சினிமா கார்டில் 30 நிமிஷம் பேசி கழுத்து எடுத்துட்டு இப்போதைக்கு தனியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சினிமா கார்டு அட்டன் பண்ணவங்க எல்லாருமே செம்ம கார்டில் சுற்றிட்டு இருக்காங்களா, எங்களுக்கு காட்டாமல் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறியாடான்னு. பட் எனிவேஸ் நம்மளுக்கு லாபம் அவ்வளோதான். ஸ்னீக் பிக்கில் ஏகப்பட்ட விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக அலசி ஆரம்பிச்சலாமா. ஓப்பனிங் சூப்பர்மேன் இந்த தண்டரால வந்து விழுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் விழுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த சுற்றி காமிக்கும் போது இந்த 2 ஐஸ் கிறிஸ்டலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸாக சூப்பர்மேனோட அந்த ஃபோட்டோஸ் ஆஃப் சாலிட்யூட். பட் அந்த ஃபோட்டோஸ் வந்து வழக்கமாக இது வரைக்கும் நம்ம பார்த்த நிறைய அந்த காமிக் புக் இட்ரேஷன் அனிமேஷன் படங்கள் எல்லாமே வெட்ட வெளியா ஓப்பனாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நம்ம சூப்பர்மேன் எப்பெல்லாம் இங்கே வராரோ அதுக்கேற்ற மாதிரி அது வளர ஸ்டைலில் காமிச்சிருக்காங்க. சூப்பர்மேன் இல்லாத சமயத்தில் அது பனிக்கட்டிக்குள்ள மறைஞ்சிருக்கும். சூப்பர்மேன் வரும்போது அவருடைய DNA அனலைஸ் பண்ணி இந்த பக்கம் அது வளர்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. சில காமிக் இட்ரேஷன் அந்த மாதிரி இருக்க அந்த சமயத்தில் அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ ஜேம்ஸ் கன் யாருக்கும் தெரியாத விஷயத்தை காமிக்க ட்ரை பண்றாரு, which is really good thing. சூப்பர்மேன் வந்து விழுந்த உடனே ஒரு ஹை பிச் விசில் அடிக்கிறாரு, டாக் விசில். அந்த விசில கேட்ட உடனே புயலாய் பூராப்படுன்னு இந்த பக்கம் கிரிப்டோ அதிவேகத்தில் ஓடி வந்து பட்டுன்னு நம்ம சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தா, என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஏறி குச்சி விளையாடிட்டு இருக்கீங்க, சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்குது. இப்போ லேட்டஸ்டாக அந்த இன்டர்வியூல கூட இதை டெக்னிக்கலா டேவிட் கார்டன் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. Crypto needs Superman. Superman doesn't need crypto. Crypto's just been it's sort of a foster situation. Superman is taking care of this dog. He loves dogs, as you know, most people do. But Crypto, as James has described, is the worst dog in the world with superpowers. So he's always destroying the Fortress of Solitude and hunting wildlife and just always getting into trouble, never listening. And although there's a great love and affection between Superman and dog, it's honestly more trouble than it's worth. சூப்பர்மேனோட நாய் இருக்கிறதுலே ரொம்ப கேடு கெட்ட நாய். ஐ மீன் லைக் மிஸ்பிஹேவ் பண்ற நாய். ட்ரைனிங் எதுவுமே இல்லாம அது இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சூப்பர்மேன் வளைஞ்சு கொடுக்கணுமே தவிர்த்து சூப்பர்மேன் பேச்சு அது கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்ப்பல. ஸோ இது வரைக்கும் குட் பாயா ரொம்ப ஒரு பேச்சு நல்லா கேட்கக்கூடிய ஒரு கிரிப்டோ தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கிரிப்டோ ஒரு வித்தியாசமான அடாப்டேஷன். இந்த மாதிரி நான் காமிக்கில் பார்த்ததே கிடையாது. மற்ற நாய்ங்க தான் சொல்லி பேச்சு கேட்காதே தவிர்த்து கிரிப்டோ கேட்குங்க. கிரிப்டோ வந்து ஒரு குட் பாய். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த அடாப்டேஷன்ல கிரிப்டோவை லேப்ரடார் மாதிரி காமிச்சிருப்பாங்க. நாய்களுக்குள்ளேயே நல்ல நாய். ஸோ அப்படி இருந்தாலும் இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக சொல்லி பேச்சு கேட்காத மாதிரி அடாவடி பிடிச்ச திமிர் பூச்ச நாயை வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பண்ண போறாங்க. இதை பார்க்கும்போது என் நாய் பீமா தான் ஞாபகம் வருது. அவனும் அந்த மாதிரி தான். நான் படத்துக்கு கேட்டாலும் என் மேலே ஏறி குச்சிதாக போவான், பயங்கரமாக ஏறி விளையாடுது. ஸோ இந்த நாய் ஆக்சுவலாக நம்ம சூப்பர்மேன் மேலே ஏறி விழும்போது அவர் ஏன்டா கத்துறா நீங்க கேட்பீங்க. இது சூப்பர் டாக்குங்க, புரியுதா? சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கு. அண்ட் பல்லால கடிச்சா அது சூப்பர்மேனுக்கு வலிக்க தான் செய்யும். நம்ம ஊர் நாய் கடிச்சா நம்மளுக்கு வலிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி கிரிப்டானோட நாய் கடிச்சா கண்டிப்பா இவருக்கு வலிக்க தான் செய்யும். அண்ட் காமிக் புக்ல பார்க்கும்போது சூப்பர் கேர்ள் தான் டெக்னிக்கலா அந்த கிரிப்டோ பூமி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சூப்பர்மேன் கூட வந்த நாய் கிடையாது, சூப்பர் கேர்ளால கொண்டு வரப்பட்ட நாய். சில இடங்களை காமிக்கல மாதிரி சொல்லியிருந்தாலும் இது சூப்பர் கேர்ளோட நாயா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. சூப்பர்மேன் டெம்பரரியா இப்போதைக்கு இந்த நாயை பார்த்துட்டு இருக்காரு போல. சூப்பர் கேர்ள் தான் ஒரிஜினல் ஓனரா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சூப்பர்மேன் தன்னுடைய துப்பராவை கொடுத்து எப்பா வீட்டுக்கு கூட்டு போப்பா அப்படின்னு சொல்ல நாய்க்கும் அது டக்குன்னு புரிஞ்சுது. ஸோ அதை பிடிச்சி இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேனை தரன்னு இழுத்து ஃபோட்டோஸ் கிட்ட கூட்டிட்டு போகுது. அண்ட் சூப்பர்மேன் பக்கத்தில் வரதை பார்த்த உடனே அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பில்ட் ஆகுது. அண்ட் VFX என்ன கேட்டீங்கன்னா பக்காவா பண்ணியிருக்காங்க. பிசிறே தட்டக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் தான் ஜேம்ஸ் கன் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு போல. இப்போ வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கான். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பில்ட் ஆகுறது எல்லாமே சூப்பராக காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃபோட்டோஸ்க்கு வெளியில ஆப்வியஸ்லி சூப்பர்மேன் லோகோ வச்சு ஒரு டோருமே இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. உள்ள வந்த உடனே பெருசாக எந்த ஒரு ஸ்கேனருமே கிடையாது. ஜஸ்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகி ஓப்பன் ஆகுது. அப்படி பார்த்தா யார் வேணாச்சு உள்ள வந்துடலாமா நீங்க கேட்கறதுன்னு புரியுது. மேபி லைக் உள்ள ஏதாவது ஒரு குட்டி சென்சா சூப்பர்மேனோட DNA மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள அனுப்பவும் வேணுமோ. அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கத்திட்ட அப்புறமும் அந்த கதை ஓப்பன் ஆகிற சமயத்தில் பாசிபிளி லைக் கிரிப்டோக்கு மட்டும் அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஏதாவது வச்சிருப்பாங்களோ, இல்ல மேபி கிரிப்டோ நேம்ஸால மட்டும் இங்க உள்ள வர மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் போயிருக்கலாம். பட் இன்னொரு ப்ரோமோ ட்ரெயிலர்ல இந்த பக்கம் நம்ம லெக்ஸ் லூதர் அல்ட்ராமேனோட இந்த இடத்துக்கு வர மாதிரி சீக்வன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா மேபி பக்கத்தில் இருக்க அந்த அல்ட்ராமேன் சூப்பர்மேனோட க்ளோனா இருக்கவும் சான்சஸ் அதிகம். அகைன் சேம் DNA ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படி கூட மேபி இந்த பக்கம் லெக்ஸ் லூதர் உள்ள வந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில் லெக்ஸ் லூதர் இந்த ஃபோட்டோஸை கண்டுபிடிச்சிருக்க தான் செய்கிறாரு. பட் அந்த கதவு என்ன மாதிரி வேலை செய்யுது, செக்யூரிட்டி சிஸ்டம் என்ன மாதிரி இருக்குங்கிறதா படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். உள்ள கரெக்டாக ஏகப்பட்ட ரோபோட்ஸ் ஓடி வந்து நம்ம சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கல கேலக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சூப்பர்மேனோட அசிஸ்டன்ட் ரோபோட்ஸ். ஆக்சுவலாக இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா தான் உருவாக்கின மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு ரோபோட் தான்
காமி புக்கில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்மியே இருக்குது டூபாட்ஸ் மாதிரி. அண்ட் அந்த ரோபோட்ஸுக்குமே கேப் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு டச்சுக்கு அது. பட் இந்த இடத்துல இதை தாண்டி இன்னொரு முக்கியமான டீட்டெயில் இருக்குது. பேக்ரவுண்டில் வர அந்த வாய்ஸை மட்டும் கேளுங்க. Hey Colonel, yeah. Hey Colonel, yeah. Hey Colonel, yeah. யாரோ 2 பேர் கிரிப்டோனியன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆனால் அந்த பையன் வாய்ஸை கேட்டால் லைட்டாக பிராட்லி கூப்பர் வாய்ஸ் வரல. ஐ மீன் லைக் ராக்கெட் மாதிரி இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் பிராட்லி கூப்பர் பேசும்போது ஒரு வாய்ஸ் மாதிரி ஃபீல் ஆகல. லீக்கான கான்செப்ட் படி நம்ம பிராட்லி கூப்பர் இந்த படத்தில் சூப்பர்மேனோட அப்பா ரோல் ப்ளே பண்ண போகிறாராம், ஜோரல். முதல்ல ஒரு யங்கஸ்ட் ஜோரலில் தான் காமிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஜேம்ஸ் கன். இப்படி பார்க்கும்போது அந்த லீக் எல்லாமே உண்மையாக இருக்குமோ? அம்மாவை யார் ப்ளே பண்ணுறாங்க தெரியல, பட் அப்பாவா பாசிபிளி எனக்கு என்னமோ பிராட்லி கூப்பர் வந்துடுவான் தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம சூப்பர்மேனை அந்த ரோபோட்ஸ் தூக்கிட்டு போக, சூப்பர்மேன் ரோபோட்ஸாக இருந்தாலும் தேங்க்யூ சொல்கிறாரு. சூப்பர்மேனுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ரோபோட்ஸே இருக்குது, பட் இருந்தாலும் ரோபோட்ஸுக்கே தேங்க்யூ சொல்கிறாரு சூப்பர்மேன். எந்த அளவுக்கு நல்லவருன்னு காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. சூப்பர்மேன் இஸ் ஆல்வேஸ் அ குட் கைங்க. அந்த ரோபோட்டும், எப்பா எனக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் ரோபோட்டு உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண தான் நாங்கள் இருக்கோம். இங்கே பாருங்க புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம 12ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோபோட் இன்ட்ரடியூஸ் பண்ண. அது நம்ம சூப்பர்மேன் பார்க்கும்போது அந்த ரோபோட் ப்ளஷ் ஆகுது. ஐ மீன் லைக் பார்ப்பா என்ன பார்த்துட்டாரு அவரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது. ஸோ ரோபோட்டுக்கே தனித்தனி கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஏஐ சென்டியன்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். நம்ம ஒரு அல்ட்ரான் மாதிரி ஆக்ட் ஆகுது. நம்ம இங்கே 4 and 12 ரோபோட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கேன். அந்த சூப்பர் ரோபோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இவ புதுசாக இன்னைக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆர்மி ஆஃப் ரோபோட்ஸ் இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு போலங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் புது ரோபோட்ஸ் உருவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா பாசிபிளி லைக் டேமேஜ் ஆன ரோபோட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. பட் சூப்பர்மேன் ரோபோட்ஸுக்கே தேங்க்யூ சொல்லும்போது அவர் எந்த அளவுக்கு நல்லவர்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போதைக்கு சூப்பர்மேனை கொண்டு போய் அந்த சேரில் உட்கார வைக்க, அதை அவருடைய முழு பாடியுமே ஸ்கேன் பண்ணி பார்க்குது. 2 வெள்ளை எலும்பு உடைஞ்சிருக்கு, கிட்னி சட்னி ஆயிடுச்சு, நுரையீரல் நுரதள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு உள்ள இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கழட்டு போயிடுச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அடி கொடுத்த சூப்பர்மேனே இந்த நிலைமையில இருக்கும்போது அடி வாங்கினவன் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இந்த அளவுக்கு சூப்பர்மேனை அடிச்சு உடைச்சது யாரு? 2 பேர் தான். இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு கைஜு மாதிரியான மிருகம் கூட சூப்பர்மேன் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஸோ அது இவர் தூக்கி போட்டு பந்தாடி இருக்கலாம். அப்படி இல்லைனா சூப்பர்மேன் ஒரு பிளாக் கலர் சூட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரும் லெக்ஸ் லூத்தர் கூட ஒன்று அந்த ஃபோட்டோஸ்க்குள்ள வர அந்த பிக்சருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி அல்ட்ராமேனா இருக்கலாம். அல்ட்ராமேன் காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட ஆல்டர்னேட் வேரியன்ட். பட் இந்த படத்தில் எனக்கு என்னமோ லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேனோட டிஎன்ஏ வச்சு உருவாக்கின ஒரு க்ளோன் மாதிரி இவரை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா லெக்ஸ் லூத்தர் கூட தான் சுற்றிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர்மேனையே எதிர்த்து சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பர்மேன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காமல் சூப்பர்மேன் அடிக்க முடியாதா? அந்த ஃபைட்டில் தான் சூப்பர்மேனோட இந்த விலை எலும்பு எல்லாமே உடஞ்சிருக்கணும்னு தோணுது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா அல்ட்ராமேன் சூப்பர்மேனோட க்ளோனாக இருக்க சான்சஸ் அதிகம். அது நடக்குதான்னு பார்ப்போம். இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு ஒரே மருந்து சூரிய வெளிச்சம் தான். இப்போ இருக்க சாதா லைட்டை விட 250 மடங்கு அதிகமான வெளிச்சத்தை இவன் மேலே கொடுங்க அப்படின்னு சொல்ல அந்த ஃபார்ட்ரஸை கம்ப்ளீட்டாக சூரியன் பக்கம் திரும்புது. ஐ மீன் மொத்த ஃபார்ட்ரஸுமே இந்த மாதிரி 360 டிகிரியில் கண்ட்ரோல் பண்ணலாம் போல. அண்ட் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் மூலிமா இருக்க சூரிய வெளிச்சத்தை பல மடங்கு ஆம்பிளிஃபை பண்ணி சூப்பர்மேன் உடம்புல கொடுக்குறாங்க. பட் சூரிய வெளிச்சம் படும்போது சூப்பர்மேன் கதறாரு. இதை பார்த்து நிறைய பேர் என்னப்பா சூப்பர்மேனுக்கு சூரியன் தானே ஸ்ட்ரென்த்தே, அது உடம்புல படும்போதே கதறாரு, என்னது வீக்கான சூப்பர்மேனாக இருப்பார் போல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யோசிச்சு பாருங்க, வெள்ளா எலும்புலாம் உடஞ்சி நொறுங்கி போய் கிடக்குது. சூரிய வெளிச்சம் அந்த வெள்ளா எலும்பு எல்லாத்தையுமே ஒன்றா ஜாயின் பண்ணுது. ஐ மீன் லிட்டராக ஒரு உடம்புல இருக்க எல்லா போன்ஸுமே ரீஹரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. வலி இருக்க தானே செய்யும், அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதை இந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன் கொஞ்சம் ஓவராகவே கட்டுற மாதிரி தெரியுது. எனக்கும் லைட்டாக அது ஓவர் ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கொஞ்சம் சட்டிலாக மெயின்டைன் பண்ணிடலாம். பட் அகைன் இது சூப்பர்மேன் எந்த அளவுக்கு அதிகமான வழியில் இருக்காருங்கிறத காமிக்கிறதுக்காகவே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த சூப்பர்மேன்ஸ்லாம் இப்படி கிடையாது. லைவ் ஆக்ஷனில் எல்லா சூப்பர்மேனுமே அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. வழியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த பிராண்ட் டேவி சூப்பர்மேன் எடுத்து பாருங்க. லிட்டரலாக ஒருத்தன் பாயிண்ட் பிளாங்க்ல அவனை கண்ணில் சுடுறான். அது எல்லாத்தையுமே அவர் அசால்ட்டாக தாங்கிக்கிறாரு. ரியாக்ட் கூட பண்ணல. ஸோ சூப்பர்மேன் அங்கே ரியாக்டே பண்ணல. அதே மாதிரி நம்ம பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேனில் கூட பேட் மொபைலை வச்சு சூப்பர்மேன் மேலேயே இந்த பக்கம் பேட்மேன் மோதி இருப்பார். அந்த இடத்துலையுமே சூப்பர்மேன் ஒரு வகையிலுமே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். பட் இந்த ஷாட்டில் அடிக்க பாருங்க, பின்னாடி இருக்க ஒருத்தன் காஃபி கப்பை வச்சு நம்ம சூப்பர்மேன் மண்டையில் அடிக்கும் போது அதுக்காக இந்த பக்கம் சூப்பர்மேன் ரியாக்ட் பண்ணுறாரு. காஃபி கப்பனை அவ்வளோ வெயிட்டா நம்மளாலே அதை அசால்ட்டாக தேங்க் பண்ண முடியும். பட் சூப்பர்மேன் அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்க, தூசி மாதிரி. இதுக்கு எதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத மோர்லைக் ஒரு ரொம்ப ஹியூமனைஸ் பண்ணப்பட்ட சூப்பர்மேனாக தான் இருக்க போகிறாருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. காட் லெவல் பீங்ஸாக தான் நம்ம நிறைய சூப்பர்மேனை பார்த்துருப்போம். பட் இந்த சூப்பர்மேன் கோயிங் டு பி லைக் ஹியூமன்லி கனெக்டடான சூப்பர்மேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். காமிக்லேயுமே அந்த மாதிரி சில இடங்களில் சூப்பர்மேனை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது காரணம் இந்த படத்தில் இருக்க போதான்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க புரியும் இந்த சூப்பர்மேன் என்ன மாதிரி வர போகிறாருன்னு. ஸோ ஹியூமனைஸ் பண்ணப்பட்ட நம்ம கூட ஈஸிலி ரிலேட்டபிள் ஆகக்கூடிய ஒரு சூப்பர்மேனை காமிக்க ட்ரை பண்ணுறாரு ஜேம்ஸ் கன். பட் நம்ம மைண்டுக்குள்ள சூப்பர்மேன் எல்லாருமே காட் லெவல் பீங்ஸாக இருக்க அந்த காரணத்தினால
இந்த கான்ட்ராஸ்ட் வேலை செய்யுமா இல்லையாங்கிறத படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் என்ன மாதிரி இருக்குங்கிறத மறக்காம கீழே காம் பண்ணுங்க. அதை தோணுது ட்ரெய்லர் சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. மோர் லைக் செகண்ட் ட்ரெய்லர்னு சொல்ல முடியாது, ப்ரீவியஸாக அந்த ட்ரெய்லரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதில் முக்கியமாக இந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன் பறந்து போகிறத பார்த்த லெக்ஸ் லூத்தர் ஹீஸ் பேக் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்படி பார்த்தா பாசிபிளி இந்த ஃபார்ட்ரஸுக்கு வந்து நம்ம சூப்பர்மேன் ஹீல் ஆகிட்டு போகிற அந்த சீக்வன்ஸுங்கிறது படத்தோட மிட் பாயிண்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சண்டே முடிச்சு சூப்பர்மேன் ஹீல் ஆகிட்டு வர அந்த கொஞ்சம் கேப்பில் பாசிபிளி லெக்ஸ் லூத்தர் அந்த மொத்த மெட்ராபாலிஸுமே டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டோன்னே ஹீஸ் பேக் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் பாசிபிளி சூப்பர்மேனை வெறுக்கிற மாதிரி காமிக்கலாம். முக்கியமாக லெக்ஸ் லூத்தர் ஏன் சூப்பர்மேன் மேலே அதிகமான வெறுப்பு வச்சிருக்காரு அதையுமே ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். சும்மா ஒன் டைமென்ஷனல் வில்லனா இல்லாமல் காமிக்கில் வர மாதிரி காம்ப்ளெக்ஸான ரைட்டிங் போகணும். பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். பட் ஓவராலாக இந்த ட்ரெய்லர் அண்ட் ஃபுட்டேஜ்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷனலாக தான் இந்த பக்கம் நம்ம ஜேம்ஸ் கன் இந்த படத்தை கொண்டு போக ட்ரை பண்ணுறாரு போலங்க. ஐ மீன் அந்த சூப்பர்மேன் மேலே அந்த நாய் ஏறி விளையாடுறது காமெடியாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த சீனை நீங்கள் திரும்ப பார்க்கும்போது சூப்பர்மேன் மேலே ஒரு தனி பாவம் உங்களுக்கு ஏற்படும். சூப்பர்மேன் மேலேயே நம்ம பாவப்படுறோம். இந்த மாதிரி ஒரு எமோஷனை இந்த பக்கம் ஜேம்ஸ் கன் வச்சு விளையாட ட்ரை பண்ணுறாரு. அகெயின் இது சூப்பர்மேன் கேரக்டர். சாதாரண மற்ற எந்த ஒரு சூப்பர் ஹீரோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் சூப்பர்மேனை நம்ம காட் லெவல் பீங்காக பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்த்த ஒரு கேரக்டரை ஹியூமனைஸ் பண்ணும்போது பார்த்து பக்குவமாக தான் எழுதணும். ஜேம்ஸ் கன் மேலே நம்பிக்கை இருக்குது. காட்டப்பட்ட அந்த ஸ்னிக் ஃபுட்டேஜும் எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி படத்துலையுமே அந்த எமோஷன் கலந்த ஒரு ஸ்டோரியை ப்ளே பண்ணிட்டாங்கன்னா படம் ரீச் ஆகிடுங்க. அண்ட் திஸ் ஷுட் பி அ சக்ஸஸ். மிஸ் ஆச்சுன்னா டிசிஓ காப்பாற்ற யாரும் இல்லை, நல்லா இருக்கும்னு நம்புவோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்னிக் ஃபுட்டேஜை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வித்தியாசமான டேக் சூப்பர்மேனை ஹியூமனைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களை தாட்ஸ்களுடைய வியூஸ் எல்லாத்தையுமே மறக்காம காம் பண்ணிட்டு அந்த ரெக்கமெண்ட் தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.